திருமாலின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான மற்றும் அனைவரும் விரும்பும் ஒரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். பூமியின் பாரத்தை குறைக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் கிருஷ்ண அவதாரம் எடுத்த விஷ்ணு குருஷேத்திர போரின் மூலம் தனது குறிக்கோளை அடைந்தார். குருஷேத்திர போரால் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். இதற்காக கிருஷ்ணர் இழந்ததும் எண்ணற்றவை. தனது குறிக்கோளை அடைவதற்காக கிருஷ்ணர் பல தந்திரங்களை செய்ய வேண்டியிருந்தது. இதனால் பலரின் சாபங்களுக்கு அவர் ஆளானார். இறுதியில் அனைத்து சாபங்களின் விளைவாக மரணமும் அடைந்தார். கிருஷ்ணரின் மரணம் பூமியில் வாழ்ந்தவர்களை வெகுவாக பாதித்தது. குறிப்பாக பாண்டவர்களை பெரிதும் பாதித்தது. கிருஷ்ணரின் மரணத்திற்கு பிறகு பல துர்ச்சம்பவங்கள் நடந்தது. இந்த பதிவில் கிருஷ்ணரின் மரணத்திற்கு பிறகு என்னென்ன நடந்தது என்று பார்க்கலாம். மகாபாரத போரில் அனைத்து கௌரவர்களும் கொல்லப்பட்டனர். இதனால் காந்தாரி தனது புதல்வர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த கிருஷ்ணருக்கு கடுமையான சாபத்தை அளித்தார். கிருஷ்ணரும் அதனை மனமாற ஏற்றுக்கொண்டார். மகாபாரத போர் முடிவடைந்து சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து ராஜ்யங்களும் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது. இருப்பினும் யாதவர்களின் இளைஞர்கள் அற்பமானவர்களாகவும் வெறித்தனமானவர்களாகவும் மாறிவிட்டனர். கிருஷ்ணரின் மகன் சம்பா பெண் போல உடையணிந்து கொண்டு துவாரகைக்கு வருகை தந்த வசிஷ்டர், துர்வாசர், விசுவாமித்திரர் ஆகியோரை கிண்டல் செய்ய முயற்சி செய்தான். அசட்டுத்தனமான தைரியத்தாலும் விளையாட்டுத்தனத்தாலும் சம்பா பெண் வேடமிட்டு தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று அந்த மாமுனிவர்களிடம் கேட்டான். இவர்களின் குறும்புத்தனத்தை கண்டு கோபம் முற்ற முனிவர்கள் சம்பாவுக்கு ஒரு இரும்புத்தடி பிறக்கும் என்றும் அதனால் உங்கள் இனமே அழியும் என்றும் சாபமிட்டனர். முனிவர்கள் கொடுத்த சாபத்தின் விளைவு பல அபசகுணங்களை ஏற்படுத்தும் என்று கிருஷ்ணர் நினைத்தார். இதனால் கிருஷ்ணர் போரில் எஞ்சியுள்ள வீரர்களையும் மக்களையும் பிரபாஷா நதிக்கரையில் புனித யாத்திரை மேற்கொள்ள கூறினார். இருப்பினும் அவர்கள் யாத்திரை முடிந்து திரும்பி வரும்போது மது அருந்தினர். போதை தலைக்கேறிய சாத்தியகி இளம் பஞ்ச பாண்டவர்களை தூங்கிக் கொண்டிருந்த போது அஸ்வத்தாமன் கொன்றது குறித்து கிருதவர்மாவிடம் விமர்சனம் செய்ய தொடங்கினார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடவும் கொல்லவும் தொடங்கினர். அந்த அர்த்தமற்ற போரில் மது போதையில் அனைவரும் ஒருவருக்கொருவர் கொன்றனர். இறுதியில் வப்ரு, தாருகா மற்றும் கிருஷ்ணர், பலராமர் ஆகியோர் மட்டுமே பிழைத்தனர். சற்று நேரத்தில் வப்ருவும் இறந்தான். பலராமர் ஜீவ சமாதி அடைந்தார். அதன் பின் கிருஷ்ணர் தன் சாரதி தாருகாவை பாண்டவர்களிடம் அனுப்பி அர்ஜுனனை உதவிக்கு அழைத்து வர கூறினார். பின்னர் வனத்தில் ஜரா என்னும் வேடனின் அம்பு தவறுதலாக கிருஷ்ணரின் பாதத்தில் எய்யப்பட்டு அவரும் கொல்லப்பட்டார். மேலும் தியானத்தில் இருந்தபோது கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவரும் இறந்தார். அந்த சமயத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணருக்கு உதவி புரிய துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். அங்கு வந்து பார்த்தபோது யாதவர்களில் வயதான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே தப்பி பிழைத்து இருந்தனர். அவர்கள் அனைவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு புறப்பட்டனர். அவர்கள் வெளியேறியவுடன் நீர்மட்டம் உயர்ந்து துவாரகை கடலில் மூழ்கியது. யாதவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு செல்லும் வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். அர்ஜுனர் அவர்களை பாதுகாக்க முயன்றார். ஆனாலும் அந்த சமயத்தில் அர்ஜுனரின் ஆயுதங்கள் செயல்படாமல் போனது. இதனால் அர்ஜுனனுக்கு பல சந்தேகங்களும் குழப்பமும் ஏற்பட்டது. மனக்குழப்பத்தில் இருந்த அர்ஜுனன் உடனடியாக வேதவியாசரை சந்திக்க சென்றார். அதற்கு வியாசர் பாண்டவர்கள் பூமியில் பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது, இனி அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். வியாசர் கூறியதை அர்ஜுனன் யுதிஷ்டிரனிடம் சென்று கூறினார். வியாசர் கூறியதை யுதிஷ்டிரனும் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணர் இல்லாத இந்த உலகில் தாங்கள் வாழ்வதும் வீண் என்று உணர்ந்த பாண்டவர்கள் துறவரம் சென்று அங்கு உயிரை விட்டனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.